வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீட் பிஜி 2026 தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகியிருக்குது. இந்த ஆண்டு நீட் பிஜி தேர்வு தொடர்பாக சில முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய நடைமுறைகள் குறித்து என்பிஎம்எஸ் தகவல் வெளியிட்டிருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, தேர்வு நடைபெறக்கூடிய தேதி, அடுத்தது ஆதார் அடிப்படையிலான அத்தன்டிகேஷன் மற்றும் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் தொடர்பான விதிமுறைகள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் அதாவது ஃபஸ்ட் தேர்வு தேதியை நம்ம பார்க்கலாம். நீட் பிஜி 2026 தேர்வு ஆகஸ்ட் 30, 2026 அன்று நாடு முழுவதும் பல்வேறு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் மூலம் நடத்தப்பட இருக்குது. இந்த தேதியை மாணவர்கள் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது அடுத்ததாக ஆதார் தொடர்பான முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீட் பிஜி 2026க்காக என்பிஎம்எஸ் ஆதார் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் மற்றும் எக்ஸாமினேஷன் சென்டரில் கேண்டிடேட் ஐடென்டி வெரிஃபிகேஷன் தொடர்பாக ஆதார் முக்கியமாக பயன்படுத்த உள்ளது. மாணவர்கள் தங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை சரியாக இருக்குதா அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மேலும் டெஸ்ட் சென்டருக்கு செல்லும்போது ஆதார் அத்தன்டிகேஷன் தொடர்பான நடைமுறைகளில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்பிஎம்எஸ் வெளியிட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமாக நீங்கள் படிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆதார் அத்தன்டிகேஷன் வெற்றிகரமாக நடைபெறாத சூழ்நிலையில் என்பிஇஎம்எஸ் மாற்று ஐடென்டி வெரிஃபிகேஷன் முறைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ஆதார் தொடர்பான தகவல்களை அலட்சியப்படுத்தாமல் எக்ஸாமினேஷன் டே இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக ஃபாலோ பண்ணுவது ரொம்பவே நல்லது. இப்போ கேள்விகளின் எண்ணிக்கை தொடர்பாக நம்ம பார்க்கலாம். நீட் பிஜி 2026 200 எம்சிக்கு கேள்விகளில் இருந்து 180 கேள்விகளாக கம்மி பண்ணியிருக்கிறது ஒரு முக்கிய தகவலாக வெளியாகிட்டு இருக்குது. இதன் மூலம் மொத்த கேள்விகளோட எண்ணிக்கை 20 குறையுது. ஆனால் இதை வச்சு தேர்வு எளிதாகிவிடும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா கேள்விகள் குறைஞ்சாலும் காம்படிஷன் மற்றும் ப்ரிப்பரேஷன் முக்கியத்துவம் குறையாது. அதாவது கேள்விகள் குறைஞ்சிருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த வினாவோட தரம் குறையாது. ஸோ ப்ரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியமானது. எனவே மாணவர்கள் கான்செப்டை தெளிவாக படிச்சுட்டு மார்க் டெஸ்ட்டு மூலம் அக்யூரசி மற்றும் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுவது ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தொடர்பான தகவல்களை பார்க்கும்போது தேர்வு ஒரே ஷிஃப்ட்டில் நடத்தப்படுவது முக்கியமான மாற்றமாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் ஒரே ஷிஃப்ட்டில் தேர்வு நடத்தப்படுவதன் மூலம் வெவ்வேறு ஷிஃப்ட் காரணமாக ஏற்படக்கூடிய டிஃபிகல்ட்டி வேரியேஷன் போன்ற விஷயங்களை குறைக்கிறதுக்கு முடியும். இதனால் அனைத்து கேண்டிடேட்ஸ்க்குமே ஒரே எக்ஸாமினேஷன் சீசன் கிடைக்கும். இதில் மாணவர்கள் இதை ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல புது எக்ஸாம் பேட்டர்ன் மற்றும் அஃபிஷியல், அதாவது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல எக்ஸாம் பேட்டர்ன் மற்றும் அஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக நம்ம புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மார்க் டெஸ்ட் எழுதும்போது ஸ்பீடு மட்டும் இல்லாமல் அக்யூரசிக்கும் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா, எக்ஸாமினேஷன் சென்டர் மற்றும் ஐடென்டி வெரிஃபிகேஷன் தொடர்பான டாக்குமெண்ட்ஸை கடைசி நேரத்தில் தயாரிக்காமல் முன்கூட்டியே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. முக்கியமாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா அல்லது யூடியூப்பில் வெளியாகக்கூடிய அந்த தகவல்களை மட்டும் நம்பாமல் நீட் பிஜி தொடர்பான இறுதி விதிமுறைகளுக்கு என்பிஇஎம்எஸ் வெளியிடும் அஃபிஷியல் நோட்டீஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அதை பார்த்து நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் நீட் பிஜி 2026 தேர்வு ஆகஸ்ட் 30, 2026 அன்று நடைபெறதுக்கு இருக்குது. ஓகேவா? இந்த ஆண்டு எக்ஸாமினேஷன் ப்ராசஸில் ஆதார் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் மற்றும் வெரிஃபிகேஷன் போன்ற நடைமுறைகள் முக்கியம் பெற்றிருக்குது. மேலும் கேள்விகளின் எண்ணிக்கை குறைப்பு மற்றும் ஒரே ஷிஃப்ட்டில் தொடர்பான மாற்றங்களும் மாணவர்களின் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராட்டஜியில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. எனவே நீட் பிஜி 2026 எழுதும் மாணவர்கள் இப்போவே அஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷனை சரி பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை பிளான் செய்வது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.